குட் மார்னிங் சாம்பியன்ஸ். நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரிவர்ஸ் கார்னாட் சைக்கிள். ரிவர்ஸ் கார்னாட் சைக்கிள் அப்படின்னா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதான் இங்கே கற்றுக்கணும். ஃபர்ஸ்ட் 1 to 2. 1 to 2 வந்து ஐசோதெர்மல் எக்ஸ்பேன்ஷன். ஐசோதெர்மல் எக்ஸ்பேன்ஷன் அப்போ என்ன நடக்குது அப்படின்னா இங்கே ஹீட் வந்து அப்சர்வ் ஆகுது, ஹீட் எக்ஸாக்ட். அடுத்தது 2 to 3 வந்து ஹீட் அடிஷன் வச்சுங்க. 2 to 3 வந்து ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரெஷன். ஸோ கம்ப்ரெஷன் அடுத்தது வந்து கம்ப்ரெஷன் தான் அடுத்த ப்ராசஸ். அடுத்தது ஐசோதெர்மல் கம்ப்ரெஷன் ஆர் ஹீட் ரிஜெக்ஷன். கண்டிப்பாக ஹீட் வந்து ரிஜெக்ட் ஆகும். நெக்ஸ்ட் 4th ஒன் வந்து எக்ஸ்பேன்ஷன். ஸோ அந்த வரிசை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றது. அகைன் நீங்கள் 1 to 2 வந்து இட் இஸ் அ ஐசோதெர்மல் ஹீட் அப்சார்ப்ஷன். இங்கே அப்சார்ப்ஷன் போது ஹீட் அப்சார்ப்ஷன் போட்டால் அப்புறம் 2 to 3 வந்து இட் இஸ் அ கம்ப்ரெஷன் ப்ராசஸ். ஸோ இங்கே வந்து heat rejection, isothermal heat rejection. 4 to 1 it is an expansion process. ஸோ எப்படி இதில் COP ஆஃப் ஹீட் பம்ப் கண்டுபிடிக்கணும்னா ஹையர் டெம்பரேச்சர் டிவைட் பை ஹையர் டெம்பரேச்சர் மைனஸ் லோயர் டெம்பரேச்சர். இதில் புக்கில் T1. ஸோ அண்ணன் வந்து இங்கே லோயர் டெம்பரேச்சர் டிவைட் பை ரெண்டுத்தையும் கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 1 வரும். ஸோ இதுதான் வந்து நம்ம கார்னாட் சைக்கிளில் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஃபஸ்ட்டு ப்ராசஸ்ஸு, அப்புறம் பிவி டயக்ராம், டிஎஸ் டயக்ராம் வரைய கற்றுக்கணும். அதுக்கப்புறம் COP ஃபார்முலா, ஹீட் பம்புக்கு ரெஃப்ரிஜிரேட்டரு, அப்புறம் எடுத்துக்கிற COPயோட ரிலேஷன். ஸோ இந்த மொத்தமாக செட்டாக ரிவர்ஸ் கார்னாட் சைக்கிள்னா 1 2 3 4 5 விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த 5 தான் இம்பார்ட்டன்ட். COPயில் சில விஷயங்கள் இருக்குது. ரெஃப்ரிஜிரேட்டருக்கு வந்து COP ரேஞ்ச் வந்து என்ன அப்படின்னா 0லேருந்தே ஆரம்பிக்கணும். ரெஃப்ரிஜிரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரிஜிரேட்டர்னா COP வந்து 0லேருந்தே ஆரம்பிக்கணும். ஆனால் ஹீட் பம்புக்கு 1லேருந்து ஆரம்பிக்கணும். 1 to infinity. இங்கே 0 காட்டியிருக்கேன். 0 to infinity. ரிவர்ஸ்டு கார்னாட் COP புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ஒர்க்கிங் ஃப்ளூயிட். ஒர்க்கிங் ஃப்ளூயிட் சார்ந்து இருக்காது. இது COP ஆஃப் சம்மர் வந்து பார்த்தீங்கன்னா வின்டரை விட கம்மியாக இருக்கும். சம்மருக்கும் வின்டருக்கும் சோழி போட்டோம்னா சம்மர் கம்மி, வின்டர் ஜாஸ்தி. COP ஆஃப் ஐஸ் அட் 0 degree Celsius இஸ் லெஸ் than that ஆஃப் COP ஆஃப் கம்ஃபர்ட் ஏர் கண்டிஷனிங். ஸோ COPயை பற்றி ஒரு 5 விஷயம். எப்பவுமே படிப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தகவல் எடுத்து 5 முக்கியமான தகவல், ஒரே ஒரு டைட்டில் எடுத்து 5 முக்கியமான தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா COP அப்படின்னா இந்த 5 விஷயம் ஞாபகப்படுத்தி பார்க்கணும் படிக்கும்போது. அடுத்தது யூனிட் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன் அப்படின்னா என்ன, 1 ton ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ரெஃப்ரிஜரேட்டிங் எஃபெக்ட் ப்ரொடியூசிங் பை melting 1 ton of ice from at 0 degree Celsius in 24 hours. ஒரு நாள் 24 ஹவர்ஸில் 0 டிகிரி செல்சியஸ் இருக்க 1 ton ஆஃப் ஐஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த ரெஃப்ரிஜரேஷன் தான், ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட் தான் 1 TR சொல்கிறாங்க. ஸோ இது நியூமரிக்கல் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா 3.5 கிலோவாட் பெருக்குனீங்கன்னா 60ஆல் பெருக்கிங்கன்னா 210 கிலோஜூல் பர் மினிட் வரும். 200 BTU பர் மினிட்டு இல்லை 50 கிலோ கலோரிஸ் பர் மினிட். ஸோ இது வந்து யூனிட் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷனோட கன்வர்ஷனுக்கு நமக்கு தேவைப்படும். ஸோ இன்றைக்கி என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரிவர்ஸ்டு கார்னாட் சைக்கிளை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம்.
அப்புறம் சிஓபியை பற்றி சில தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் 1TRனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.